இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஏகேவோட குட் பேட் அக்லி ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிருக்கிற விண்டேஜ் சாங்ஸ் பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ட்ரெய்லர்ல முதல்ல யூஸ் பண்ணியிருந்த பாட்டு 1996ல நாட்டுப்புற பாட்டுங்கிற படத்துல வந்து இந்த பக்கா வைப் பாட்டை கம்போஸ் பண்ணது நம்ம இசைஞானி ராஜா தான். ராஜாவோட ஆஸ்தான ஃப்ளூட்டிஸ்ட் அருண்மொழியும் தேவி நெய்த்திரியும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. படத்தோட டைரக்டர் கஸ்தூரி ராஜாவே கிராமத்து மனம் கமல லிரிக்ஸா எழுதியிருப்பாரு. பதிக்கஞ்சங்களினா அந்த காலத்து கிராமத்துல புழக்கத்துல இருந்த ஒரு வார்த்தையை இதுல யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த காலத்து பெண்கள் டாலர் வச்ச மாதிரி ஒரு செயின் போடுவாங்க, அதுதான் பதிக்கஞ்சங்களி. இதே மாதிரி ஒனப்பத்தட்டுங்கிறது அந்த காலத்துல போடுற ஒரு ஜுவல். பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு தவிலு, ஒரு நாதஸ்வரம், ஒரு சிங்சக். ஆனா வைபு பீக்ல இருக்கும். பாட்டோட கோரியோகிராஃபர் ஜான் பாபு மாஸ்டரும் குஷ்புவும் இந்த பாட்டுல ஆடி இருப்பாங்க. நான் ஸ்டாப்பா 36 மணி நேரம் டே அண்ட் நைட்டா ஷூட் பண்ண பாட்டு இது. இப்போ இருக்கிற எந்த ஹீரோயினாவது இவ்வளவு டெடிகேட்டடா ஆடுவாங்களா? போறது போல கண்ணை கொளத்து பக்கம் வாடி. குட் பேட் அக்லி ட்ரெய்லர்ல ரெண்டாவதா யூஸ் பண்ணது சினிமா பாட்டே இல்ல, 90sல வேற மாதிரி சம்பவம் பண்ண ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங். கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியன் தமிழர் டார்கி நாகராஜா பண்ண சாங் தான் இது. இந்த சாங் வந்த டைம்ல மலேசியா, இந்தியா மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா கலக்குச்சு. மைக்கேல் ஜாக்சனே வந்து ஒரு தமிழ் ராக் சாங் பாடினா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வைபை இந்த டார்கே லைவ் பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுப்பாரு. ஹைலைட்டே குட் பேட் அக்லில அவரோட சிக்னேச்சர் சவுண்டோட ஒரு கேமியோவும் இருக்கு போல. ஆனா இவர் இதுக்கு முன்னாடியே கபாலிலையும் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. 90sல வெறித்தனமா ட்ரெண்டான இந்த ரெண்டு பாட்டும் அடுத்து வர சில நாட்களுக்கு அதுக்கு மேல குட் பேட் அக்லி மூலமா ட்ரெண்ட் ஆக போகுது, தியேட்டர்ல தெரிக்க போகுது.